கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்த்து வளமுடன். வாழ்க வையகம், அனைத்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. எப்படி நம்ம வாழ்க்கையை ஏத்துக்கணும்னு சொல்றீங்க. ஆறு போல நம்ம அப்படியே தண்ணீர் போல எல்லாரோடையும் இணைஞ்சு எல்லாருடைய இதுவும் ஏத்துக்கிட்டு எதிர்பார்க்காம வாழணும்னு நம்ம செய்யற செயல்ல காலையில இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன்னா எல்லாத்துலயுமே ஒரு எதிர்பார்ப்போட தான் செய்யற மாதிரியே இருக்குதுங்க ஐயா. இப்போ ஒரு டிஃபன் செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஹெல்த்தியா வாழ்வாங்க, அவங்க நல்லா வளரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட வரும்போது ஸ்கூல்ல இருந்து வரும்போது எந்த நோவும் இல்லாம நல்லா சாப்பிட்டுட்டு வர்றோம்னு சாப்பாடெல்லாம் கொடுக்குறோங்க. அடுத்து வந்து இறைவனை வேண்டும் போது இப்ப அதெல்லாம் குறைச்சிட்டவங்க, எதுவும் எதிர்பார்க்காம தாங்க இறைவனை வேண்டுறாங்க. கணவன் மனைவின்ற உறவுல வரும்போது அது 100% எதிர்பார்ப்போடு இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. பிள்ளைங்களிடம் எதிர்பார்க்கறது நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா கூட கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போறது அவருன்னும் போது சில எதிர்பார்ப்புகள் வைக்க வேண்டியதாவே இருக்குங்க, தவிர்க்க முடியாத மாதிரி இருக்குங்க ஐயா. ஏன்னா இது காலங்காலமா நம்ம மனசுல பதிஞ்சு வந்தது. நம்ம அம்மா அப்பாவை பார்த்திருக்கோம், தாத்தா பாட்டியை பார்த்திருக்கோம். இவங்க எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்து இருக்கிற அந்த அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது நம்ம எதிர்பார்ப்பு அதுல ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்குதுங்க ஐயா. கணவன் மனைவி உறவுல அம்மா அப்பா கிட்ட குழந்தைகிட்ட எதிர்பார்ப்பு கம்மியா இருந்தாலும் இந்த உறவுல மட்டும் கொஞ்சம் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு உள்ளதாவே இருக்குங்க ஐயா. சரிங்க. சொல்லுங்க. அது எதிர்பார்ப்பதுன்னா ஏமாற்றத்தையும் தவிர்க்க முடியாதுங்கம்மா. அதுதாங்க ஐயா. உரையில என்ன வச்சுட்டீங்க, அது நம்ம குறைச்சிக்கிறது தான் நம்ம பண்ண முடியும், செய்ய முடியாத செயல் தான் நானும் நினைக்கிறேங்க ஐயா. அதாவது நம்ம அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த எதிர்பார்க்காம இருக்கும்போது தான் நீங்கள் வந்து அப்போ வந்து எதிர்பார்த்தனாவே அங்கே வந்து ஒரு கண்டிஷன் லவ் ஆயிடுதுங்க. நீங்கள் மற்ற இதை விட வாழ்க்கை துணை என்று பார்க்கும்போது அங்கே வந்து அன்கண்டிஷன் லவ் தான் வந்து இருக்கணும். மற்ற எல்லாத்துக்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் இந்த வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிற முறையில் வந்து முழுமையாக முழுமையாக எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கத்தான் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது என்னாவது நம்முடைய மனதில் இன்னும் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றதை விட இன்னும் வேறு வார்த்தையில சொன்னோம்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய மனதிலே இந்த போராட்டமும் வன்முறையும் இயல்பாகவே இருக்கும். அந்த போராட்டம் வன்முறை இருந்ததுன்னா அது எதுவுமே ஒத்து வராது. அந்த போராட்டத்தையும் வன்முறையும் இல்லாத திரவ நிலைக்கு போகணும்னா அந்த எதிர்பார்த்தனா இப்ப எத்தனை தூரம் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்கன்னு எவ்வளவு பேர் மாதிரி சீடர்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா தெரியல. இருக்கலாம், என்னுடைய அறியாமை கூட இருக்கலாம். ஆனா அதை வந்து சர்வசாதாரணமா எடுக்க வேணாம்னு சொல்றேன். ஏதோ ஒரு சொல்லிட்டாரு அப்படின்னா இல்ல, அது நோ அப்பீல். அங்க வந்து அது பெரிய விஷயங்க. அந்த இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், எதிர்பார்க்க கூடாதுங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை எதிர்பார்க்கும் போது நம்முடைய இது வந்து நம்முடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருதுங்க. எதிர்பார்க்காம இவங்களுக்கு என்ன செய்யலாம் போது ஆற்றல் பெருகுது, அன்பு பெருகுது, எல்லாமே மேலும் பெருகிக்கிட்டே இருக்குதுங்க. உண்மையாகவே நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் ஃபாலோ பண்ணாவே அங்க பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா அந்த எப்படி அந்த மரத்தை கடந்து அந்த அன்பு அந்த தண்ணீர் வந்து திரவ அதே போல இந்த எதிர்பார்க்க அன்பு வந்து அவங்கள போய் ஊடுருவி அது இது பண்ணி மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கூட எதிர்பார்க்காம இருக்கணும். இது மாதிரி இருந்தா அப்படின்னா அங்க கூட ஒரு எதிர்பார்த்த சின்ன எதிர்பார்ப்பு கூட இருக்காது. அதுதான் சொல்றது, அந்த மனதை பொறுத்தவரை அந்த உணர்வுகள் அதை பிடித்து வைக்காம இருந்தா இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு. இப்ப நம்ம வந்து என்ன செய்யணுமோ அவங்க நல்லதுக்கு நம்ம என்ன கடமை செய்யணும் அது மட்டும் செய்துட்டு அந்த அந்த இதை பிடித்து வைக்காம இருக்கணும். அந்த பிடித்து வைக்கும்போது அதாவது தனக்கு தன்னுடைய இது அது வந்து ஒரு இது வரும்போது என்ன ஆகுதுங்க, அது நிச்சயமா மனதில் வந்து ஒரு வன்முறையும் ஒரு போராட்ட உணர்வு ஏற்படுத்துருங்க. அப்ப நம்முடைய மனமே நம்முடைய மனதோடு முரண்பட்டு போயிருது. அந்த முரண்பாடு இல்லாம அதை அப்படியே பிடித்து வைக்காம ஃப்ரீயா விட்டா இப்ப என்ன ஆகுது, அந்த உணர்வெல்லாம் ஓடி போயிருங்க. திரும்ப உங்களுக்கு அதை நினைச்சா கூட அந்த உணர்வு வராது. அந்த ஓடி போயிருக்கிற காரணத்தினால நாம திரும்ப திரும்ப நினைத்து பிடித்து வைத்த காரணத்தினால தான்
அந்த மாதிரி இருக்கே தவிர இல்லைன்னா அது ஃப்ரீயா வந்து இருக்குங்க. அந்த ஃப்ரீயா ஆனதுக்கு பிறகு நீங்க மனதை பாருங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல்ல வந்து இருக்குங்க. அதனால நம்ம வேற வழியே கிடையாது. நம்ம துன்பப்படாம இருக்கணும்னா எதிர்பார்க்காம தான் இருக்கணுங்க. வேற வழியே கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதனால ஒரு ஏமாற்றத்தையாவது கொஞ்சம் ஏத்துக்கிற தன்மை இருந்தா கூட அது கூட சரியா போயிடும் கொஞ்ச நாள்ல. சரிங்கய்யா. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையில பெரிய பிடிப்பா இருக்காங்க ஐயா. ம். இப்போ நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்புக்கும் எப்படி ஐயா வித்தியாசம் பண்ணி நம்ம பார்க்க முடியும்? இவர் கூட இருப்பாரு, நம்ம முழுக்க நம்ம கூட இருப்பாருன்ற நம்பிக்கையில நம்ம வாழ்க்கைய ஏத்துக்கிட்டு வாழ்றோம் ஐயா. சரிங்கம்மா. அது நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் வித்தியாசம் இருக்குங்க இல்லையா? நிச்சயமா இன்னொன்னு சொல்றேங்கம்மா. சொல்லுங்க ஐயா. நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ம். நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்கிறேன். ம். எங்க வந்து நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கோ, அந்த நம்பிக்கை வைத்த காரணத்தினாலே அவநம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பா. இது நாணயத்துடைய 2 பக்கம் மாரி. எப்ப நம்பிக்கையை நீங்க வைக்கிறீங்களோ, அங்கேயே எப்பயாவது ஒரு நேரத்துல அவநம்பிக்கை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அத ம். கூட இல்லாம ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா, மனதுல எந்தவித உணர்வையும் பிடித்து வைக்காமல் இருந்தோம் என்றால், எந்த இதுவுமே இருக்காதுங்க. கிளீன் ஸ்லேட்டா இருக்குங்க. எதுவுமே இருக்காதுங்க. அந்த அன்பு மட்டும் தான் அங்க இருக்கு. வேற எதுவுமே அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க எதிர்பார்ப்பு, நம்பிக்கைன்னு எத்தன வார்த்தை பயன்படுத்தலாம்னு சரிங்க. அதுக்கு இன்னொன்னு சொல்றேங்க. இவ்வளவு நேரம் அன்ப சொல்லுங்க. பத்தி பேசியாச்சுங்க. அ ம். அன்ப பத்தி பேசியாச்சு. ம். எப்ப இந்த எதிர்பார்ப்போடு, தீவிரமான அன்போடு இந்த உலகத்துல இந்த உலகத்துல என்ன மாரி என்னுடைய கணவனையோ, என்ன மாரி என்னுடைய மனைவியோ நேசித்தவங்க யாருமே கிடையாது. அப்படின்னு கடுமையா அன்பு வச்சு, கடுமையா நம்பிக்கை வச்சு இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு பயங்கரமா அவங்க மேல வெறுப்ப குடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது சரிங்க ஐயா. அத்தனை அன்பே வெறுப்பா மாறுதுங்க. அன்புடைய இன்னொரு பக்கம் வெறுப்பு. நாணயத்துல 2 பக்கம். என்ன அன்பு இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்கன்னே தெரியாது. வாய்ப்பே கிடையாதெல்லாம் வெறுப்பா மாறுதுங்க. அன்புடைய மறுபக்கம் வெறுப்பும் வருங்க. அதுதான் அந்த அன்ப கூட கடும் பற்று இல்லாம இயல்பாக, ஃப்ரீயாக அப்படியே நம்முடைய கடமை அப்படியே எங்க எதுவுமே இல்லாம அத அத நான் எப்படி சொல்றதுன்னா, அந்த பிடித்து வைக்காம ஆறு போல ஓட விட்டதுக்கு பிறகு அந்த பெரிய பாரமும் என்ன ரிலீஸ் தெரியுங்களா? என்ன அழகு தெரியுங்களா அது? அற்புதமாக. நிஜமாகவே அந்த வேதாத்திரி மகரிஷி மேல ஒரு பற்றும், ஒரு அன்பும் அது எப்படி சொல்றதுன்னா, என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து ம். வேதாத்திரி மகரிஷி மேலயும், உங்க ம். அம்மா மேலயும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். நான் வந்து எங்க அம்மா மேல அன்பா இருக்கேன். வேதாத்திரி மேல அன்பா இருக்கேன். நான் வாய் விட்டு சொன்னது கிடையாது. சரிங்க ஆனா, ஐயா. அந்த அவங்களுக்கே தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து வேதாத்திரி மகரிஷி, அப்புறம் தான் அம்மா. அதுக்கப்புறம் நான்ங்கிறப்ப, அந்த 2 பேத்துக்கு மேலயும் எனக்கு பொறாமை இருக்கு அப்படின்னா, அந்த அந்த அன்பை எப்படி சொல்றது? அந்த அன்பு, அந்த பற்ற கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அந்த குரு மேல பற்ற விட்டதுக்கு பிறகுதான் குருவே வந்தாருங்க. பாருங்க. ம். குரு மேல வச்ச பற்ற விட்டதுக்கு பிறகுதான் குருவே வந்தாருன்னா, அதனுடைய தன்மை எப்படி பாருங்க. அப்ப நாம பற்று வைத்து ஏன்னா, அவங்க இன்னும் வேற அது மாரி வேற மாரி தத்துவம் பேசுறாங்க. தத்துவத்த பேசுறதுக்கே வரலைங்க. தத்துவம்னா என்ன? எல்லாரும் இது மாரி சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் பிறந்தாலும் அது தனித்தனி வினைப்பதிவு. அவங்க வந்ததுக்கு அந்த முடிய காலகட்டம் வரை அங்க போகணும். அது ஏதோ இந்த உலகங்கிற சத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட உறவு. அது குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு. இதெல்லாம் தத்துவத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாங்க. ஆனா, அது காலையில எழுத மறந்துரும். ஆனா, இத பொறுத்தவரை எதையுமே பிடித்து வைக்காம, மன உணர்வுகள எதிர்த்து போராடாம, ஒரு அன்பு செலுத்தினாலும் சரி, அந்த இடத்துல நெகிழ்ந்து விடாம, அந்த இன்பத்தையும் விட்டுறணும். இந்த இன்பத்த இருக்கும்போது, அன்னைக்கு இன்பமா இருந்தது, இன்னைக்கு பேசும்போது துன்பமா மாறுதுன்னா, நீங்க அந்த அன்ப பிடிச்சு வச்ச காரணத்தினால. அன்னைக்கு அந்த மாரி நடந்துகிட்டாரு, இன்னைக்கு துன்பம் வருது, அப்படின்னு வாழ்க்கை துணைவர் மாரி நினைத்தோம்னா, அந்த இன்பத்த பிடிச்சு வைக்கிற காரணத்தால அது கிடைக்காதம்போது வேற துன்பமோ, வெறுப்போ ஏற்படும்போது, இப்ப என்ன ஆகுதுங்க, அது துன்பமா இருக்குது. இந்த அன்ப கூட பிடிச்சு வைக்க தேவையில்ல. அத கூட பிடிச்சு வைக்க தேவையில்ல.
அப்ப இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு அது ஃப்ரீயா ஓட விட்டுட்டோம் அப்படின்னா இப்ப என்ன ஆகுதுங்க, மனம் வந்து ஃப்ரீயா இருக்குது. எதுவுமே எதுவுமே இருக்காதுங்க அங்க. எந்த அனுபவத்தை கூட நம்ம வந்து பிடித்து வைக்காம இருக்கும்போது அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்குங்க. அப்ப இந்த இடத்துல தாங்க உண்மையான அந்த அந்த ஒன்னஸ். சுத்தவழி வந்து யாராவது தனக்கு வந்து பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு யாராவது எது பார்த்துக்கிட்டு இருக்குதா, தன்னை வந்து புகழ்ந்தா ஏதாவது கொடுக்கலாம், நான் திட்டினா உனக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா, எதுவுமே அது கண்டுக்கவே கிடையாது. நீ திட்டுனாலும் சரி நீ புகழ்ந்தாலும் சரி அதுக்கெல்லாம் காவலே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படியே கம்முன்னு இருக்கும், அப்படியே சும்மா இருக்குதுங்க அதுங்க. அந்த நிலையை டச் பண்ணி நாம அந்த நிலையை வந்து அதுவாக தான் இருக்கிற நமக்கு தெரியல. ம். இப்படி இயல்பான நிலையே அந்த நிலையில அன்பு கருணையான நிலை, அந்த ஞான நிலை, தெளிவு நிலை, விடுதலை நிலை, முக்தி நிலை எல்லாமே நம்மிடத்திலே இருக்குதுங்க. இயல்பாக இருக்குதுங்க. நம்ம தெரிஞ்சுக்கல, இதெல்லாம் மறைத்து வைத்திருக்குது. இத ஆறு போல ஓட விட்டா ஒரே ஒரு செயல் மூலமாகவே என்ன ஆகுங்க, அது நம்ம எந்த மாதிரி நம்முடைய இயல்புங்கிறது நாம வந்து தெரிஞ்சுக்கலாங்கம்மா. சரிங்க. நன்றிங்கய்யா. சிறப்புங்க. இருந்தாலும் நான் இன்னும் மேலும் சிந்தனை பண்றேங்கம்மா. எப்படி அஹ் ஓ! எப்படி அது எதுவுமே எதிர்பார்க்காம ஏத்துக்கிறது. அதுதான் அப்போ அதுல அவங்க உங்களுக்கு கோபத்துல பேசுறாங்க. யாருன்னா ஏதாவது சொல்லிட்டா அது ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு இருக்கு. நம்ம ம், அந்த பக்குவத்துக்கு வந்தாலுமே, சில நேரங்கள்ல எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்குன்னு ஏத்துக்கணும். அது மாதிரிதான் சொன்னா கஷ்டமா தான் இருக்குன்னு ஏத்துக்கணும். ஏன்னா அது மாதிரி கஷ்டம் இல்லைன்னா அது வந்து இயற்கைக்கு முரணான ஆச்சே. இயற்கை தானே அது. யார் ஏதாவது சொன்னா ம். கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ம். அது மாதிரி யார் சொன்னா அப்படியே புத்தர் மாதிரி அப்படியே அமைதியா இருப்பேன், எதுவுமே எனக்கு நடக்கக்கூடாதுன்னா இதாங்க பெரிய எதிர்பார்ப்பு. யாரு ம். சொன்னாலும் இதை இயற்கை நிச்சயமாக ம். கஷ்டமா தான் இருக்கும், அப்படிதான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அந்த துன்பத்தை நீங்க ஏற்றுக்கும் போது என்ன ஆகுதுங்க, அது ஓடி போயிருதுங்க. நீங்க அதை பிடிச்சு வைக்கிறது கிடையாது. ம். இதுதாங்க விஷயம். சரி, சரிங்க. சிறப்புங்கய்யா. நல்லா ஆராய்ந்து நாங்களும் அதேபடி முயற்சி பண்ணி நானும் வந்து வாழ்க்கையில் ம். இல்லைங்கம்மா, இந்த இடத்துல முயற்சி தேவையில்லைங்கம்மா. ம். இதை அப்படியே ஆறு போல ஓட விடணுங்க. எண்ணத்தையும் ஆமா. ஓட விட அதுக்கு வேண்டும். முயற்சியே தேவையில்லைங்க. முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்துடும். இங்க எதுவுமே செய்ய வேணாங்கிறேன். செய்ய ஒண்ணுமே வேண்டாம். உங்களுக்கு நீங்க தேவையில்லை. சொல்றது திரும்ப திரும்ப அதுதான். நீங்க எதுக்குமே முயற்சி நான் தவத்துக்கு செய்யறப்ப முயற்சி பண்ண உங்களுக்கு வேண்டாம். ஏதோ அங்க வேலை வந்துருது. முயற்சி செய்யறன்றப்ப அங்க ஏதோ வேலை வந்துருதுங்க. அங்க நீங்க சரிங்க. முயற்சியே செய்யக்கூடாது, தானா சரியாகும். முயற்சி செய்யறேன், சும்மா இருங்கன்னா, சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்றது? சும்மா இருக்கிறது ஒண்ணும் செய்ய தேவையில்லையே. ம். ஆனா நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. தானாவே சரியா போயிருங்க. அத பாருங்க, நிச்சயமா நீங்க ஒரு நாள் அனுபவிப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஏதோ எப்பவோ நீங்க சொன்னது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இதுவும் சொல்லிட்டே இருக்கீங்க. எட்டா கனி. என்ன தெரியுங்களா? ஏங்க, நாங்களும் இந்த ஞானத்துக்காக எவ்வளவோ முயற்சி பண்றோம். இந்த வார்த்தை ஆமாங்க. மட்டும் காது உழுத்திக்கிட்டே இருக்குது. ஏங்க அது எனக்கு எட்டாக்கனியாவே இருக்குது அப்படி நீங்க சொன்னது எனக்கு அது ம். ஏத்துக்கவே முடியல. எல்லாத்தையும் ஏத்துக்க சொல்றேன் நானு. எனக்கு எட்டாக்கனி எப்படி எட்டாக்கனியா இருக்கு? அழகா இருக்குது, அற்புதமா இருக்குது. எப்படி உங்களுக்கு எட்டாக்கனியா இருக்குது? எப்படியா உங்களுக்கு வந்து அது எட்டாத கனியை எட்ட கனியா மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன வந்து சொல்லலாம்? என்ன வாழ்த்தலாம்? அப்படின்னு சரிங்கய்யா. வந்து சரிங்க. அடிக்கடி ம். உங்களுடைய கேள்வி ஞாபகத்துக்கு நான் வந்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறேங்க. நானும் வந்து நன்றிங்கய்யா. இது நான் முயற்சி பண்றேன். ஏன்னா இது செயல்ல முயற்சி பண்ணணும். எப்படி ம். அந்த நிலைக்கு போறது நம்ம வந்து இப்ப என்ன, இது வந்து செயல். இது எப்படி செய்யணும்னா சரிங்க. வந்து செயல்பூர்வமா இது வந்து செய்யலாம். ஆனா மனதை பொறுத்தவரை அது வந்து எப்படி இருந்தாலும் ஏத்துக்கணும். சரிங்க. சரிங்க. சிறப்புங்க, சிறப்புங்க. கனி இப்பத்திக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க ஐயா. நம்ம தமிழ் ஆனந்த வகுத்துல நீங்க குருமார்கள் பேசுறத அவங்க கண்ணுக்கு கேட்கும்போது தெரிஞ்சதுன்னா மறுபடி தோல் மேல ஏறி பிடிச்சிருங்க. எதுக்கு எட்டாக்கனியா இருக்கு, அவர் தோல் மேல ஏறி நின்னா ஈஸியா பறிச்சிடலாமே. சிறப்புங்க, சிறப்புங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருக்குமா. உங்க ஒரே ஒரு நபரின் மூலமாக எத்தனையோ பேருக்கு வந்து இந்த விளக்கம் கொடுத்த வாய்ப்பு கிடைச்சிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மிக் வாழ்க. மிக் மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சிறந்த கேள்வி. ஐயா சொன்ன மாதிரி இது ஒருத்தர் குடும்பத்துல நடக்கக்கூடியது இல்ல. சராசரி எல்லா குடும்பத்திலயும் இதே பிரச்சனைகள் தான் நடக்குது. இதுல ஐயா என்ன சொன்னான்னா, அந்த இன்பம் என்பது சீக்கிரம் முடிந்து விடும். துன்பத்தை நம்ம ரெனியூவல் பண்ண பண்ண அது நிறைய நேரம் இருக்கும். அதனால ஒண்ணுமே செய்யாதீங்க. உலகத்துல யார் யாரையோ ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் நம் வாழ்க்கை துணையை அப்படித்தான் இருக்கும் என்று ஏற்க வேண்டும் என்பது மிக அற்புதமாக சொன்னீர்கள் ஐயா. இது என்னுடைய நெருங்கிய நண்பர் 2 பேருக்கு இதே கேள்வியைத்தான் நான் சொன்னேன். இந்த பதில் நிச்சயமாக ஏற்புடையதாகவே இருக்கும்.
நம்ம அந்த அத அப்படியே நீங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி நில்லுங்க. ஏன்னா நான் வந்து இத யூஸ் பண்ணி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆனதுனால அந்த பதில இன்னைக்கு 2 நண்பர்களுக்கு சொன்னேன். நீங்க அப்படியே இருங்க, ஒண்ணுமே ஆன்சர் பண்ண வேண்டாம், மௌனமாக பார்த்துக்கிட்டே இருந்தா போறோம். நமக்குள்ள இருக்க மாற்றம் அவங்களுக்குள்ள இருக்கிறது, என்னடா இது எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படியே. உண்மையிலே சிறந்த ஒரு பதில் ஐயா. இந்த ஜாக்கிரதை உணவிலே. ஏன்னா நம்ம வந்து அந்த கருமைய தொடர்பு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட உறவு. பிள்ளைகள் உறவோ, தாய் தந்தை உறவோ, மாமனார் மாமியார் உறவோ கூட வேறுபட்டு விடும். ஆனால் கணவன் மனைவி உறவு என்பதை நிச்சயமாக நினைத்து பார்க்க பார்க்க அது இறைநிலையால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு வரம். அந்த வரத்துல நீங்க சொன்ன மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம அக்செப்ட் அவர் இயல்பா இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி இயல்பு, தனித்தனி சிறப்பு என்பதை மிக அற்புதமாக விளக்கினீர்கள் ஐயா. இவங்க ஒருத்தருடைய கேள்வி எல்லாருக்குமே சிறந்த பதிலாக அமையும். இயல்பாய் யதார்த்தமாய் இருக்கும். உங்களுக்கான தனித்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அவருக்கான தனித்தன்மையை வெளிப்படுத்து. அதற்காக இணைக்கப்பட்ட ஒரு பாண்டு தான் இந்த கணவன் மனைவி என்ற பெயர் தான் கொடுத்தாங்களே தவிர அந்த பாண்ட் என்ன, நம்ம சமுதாயத்திலே ஏற்புடையதாக இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு நம்முடைய பாரம்பரிய வழிகாட்டுபடி அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். சிறப்பாக அமையும். அவரவர் தன்மையில் இயல்பாய் ஆறு போல் ஓடுவோம். அந்த ஆறு எப்படி, நீர் எப்படி நுழைந்து எல்லா இடத்திலும் செல்கிறதோ அந்த நிலையில் நாம் இருப்போம். மிகச்சிறந்த அற்புதமான விளக்கம் ஐயா. என்ன சொல்றது, சொன்ன மாதிரி எங்களுக்கு மகரிஷி அவர்கள் அளித்த பெரிய பொக்கிஷம் நீங்கள் எல்லாரும். உங்களை நிச்சயமாக நாங்கள் உங்கள் நிலையில் இருந்து உங்களோடு பயணிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கேள்வி. அடுத்தது சீதா தேவி அம்மா, வாழ்க வளமுடன். பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உங்க உரை இன்னைக்கு. ஐயா என்ன கேள்வினா, இப்போ நீங்க 6 போல ஓட என்னத்தை ஓட சொல்றீங்க. அப்படி நீங்க உங்க ஸ்பீச் கேக்குறேன்னா இப்போ ஒரு வாரம் எனக்கு அந்த உங்க மனநிலையில இருக்க முடியுது என்னால. நீங்க சொல்றத ஃபாலோ பண்ண முடியுது என்னால. இப்போ இன்னும் 2 வாரம் 3 வாரம் ஆக ஆக இப்ப இதான் மறந்துட்டு இப்ப இயல்பு வாழ்க்கை தான் என்ன வர முடியுது. கண்டினியூ பண்ண முடியல. அந்த அந்த சொல்றதை வந்து என்ன கண்டினியூ பண்ண முடியல. ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு நான் பண்றேன், ஃபாலோ பண்றேன். இப்போ தேர்ட் வீக் 4th வீக் ஆக அது மறந்துடுறேன். இயல்பா என்னோட நேச்சர் என்ன அதுதான் வருது எனக்கு. என்னால ஃபுல்லா மாத்திக்க முடியல. அது எப்படி ஃபாலோ பண்றதும் தெரியல மாட்டேது. இந்த ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃபாலோ பண்றதுல என்னமா பண்றீங்க? இல்லையா நீங்க சொல்றது மறந்துடுச்சு. இப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அது மாதிரி ரியாக்ட் பண்ணிடுறேன் ஐயா. கோவமாவோ இல்ல மொத்தமா இது பண்றதோ. அதனால அது அதே மாதிரி ஒரே நிலையில நிலையா இருக்க முடியல. அந்த ஒரு இதுல ஒரு டெசிஷன்ல வந்து நிலையா இருக்க முடியல. இங்க இந்த டிசிஷன் இருக்க முடியல, இப்படி இருக்கணும், மனம் இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சொல்றேன். எப்படி வேணா இருக்கட்டுங்க, நீங்க அதுல ஒண்ணுமே செய்யக்கூடாதுங்க. இது 3 நாளைக்கு நல்லா இருக்கு, அப்புறமே சரியில்லைன்னா இப்ப நல்லா இருக்குங்கிறத பிடிச்சு வைக்கிறோம், நல்லா இல்லை அப்படிங்கிறத கொண்டு வரோம். இது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, மனதை பொறுத்தவரை அது எப்படி வேணாலும் நின்று போகுது அப்படின்னு நீங்க விட்டு பாருங்க. அதாவது 6 போல ஓட விடணும், நம்ம அங்க வேலை கிடையாதுங்க. 6 போல ஓட விடுறது நம்ம அங்க வேலை செய்யல. ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரை அது பாட்டுக்கு தொடர்ந்து அது பாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்குதுங்க. அதுல நம்ம குறுக்கிடாமல் இருந்தால் போதுமானது. அப்போ நம்ம செய்யறதுக்கு வேலையே கிடையாது. மனம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் எதுவுமே நம்ம அங்க கொடுக்க கூடாதுங்க. நாம கண்டிஷன் கொடுத்தாவே அங்கேயே ஒரு போராட்டம் வந்துடுது. எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, புறத்துல மட்டும்தான் அந்த மனதில் வரக்கூடிய உணர்வுகளை வைத்து கொண்டு புறத்துல ஏதாவது செய்யலாம். அது செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அதை பொறுத்தவரை அப்படியே விட்டுடுனுங்க. நான் 3 நாளைக்கு மனது நல்லா இருக்கு, 3 நாளைக்கு நல்லா இல்லை. அப்ப எப்பவுமே அந்த 3 நாள் நல்லா இருக்கக்கூடிய மனதை நீங்க எதிர்பார்க்குறீங்க பாத்தீங்களா, அங்கேயே போராட்டம் வந்துருதுங்க. அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே ஏத்துக்கணும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க நல்லா இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது எப்படி இருந்தாலும், ஏன்னா அது மனதுங்க, உணர்வுங்க. நீங்க செயல் கிடையாது, அது உணர்வு. அந்த உணர்வு இப்படி இருக்குன்னு நம்ம அதை பிடித்து வைக்கும் போது அங்கதான் நம்ம குறிக்கிறோம். ஆற்று அது பாடு ஓடிட்டு இருக்க போய் நம்ம கை வைத்தோம்னா சுழல் ஏற்படுது. அங்க ஒரு தேக்கம் வருது. அந்த தேக்கம் அடைந்து விட்டால் இங்க தனக்குத்தானே மனம் முரண்பட ஆரம்பிச்சிடும். அந்த தேக்கம் இல்லாம ஃப்ரீயா போனா எல்லாமே சரியா போயிடும்.
அதனால வந்து அங்க செய்யறதுக்கு நாம எதுவுமே இல்லை என்று புரிந்து கொண்டு ஒரு முடிவு எடுக்கணும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிந்துட்டா கூட நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக இந்த மாதிரி சொல்லி புரிஞ்சு கூட இந்த மாதிரி என்ன வருதுன்னா அது அப்படிதான் வரும். ஏன்னா அதனுடைய இயல்பு அப்படிதான். அதை அப்படியே வந்து ஏத்துக்கணும். அங்க வேற எதுவுமே நம்ம வந்து செய்ய முடியாதுதான் உண்மைங்கம்மா. சரிங்க சரிங்க, நன்றி ஐயா. சிறப்பு ஐயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குய்யா. எது கஷ்டமா இருக்குங்கம்மா? நான் ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு அதான் சொல்றேன். நீங்க திரும்ப சொல்ற நீங்க மாதிரி ஃபாலோ வரல, பண்ண அதுதான் வேண்டாங்க. நீங்க திரும்ப அதே நீங்க வருது. வந்து ஃபாலோ பண்ணணும் முயற்சி பண்ணா அங்க ஒரு வேலை வந்துடுது. நீங்க ஃபாலோ நீங்க வந்து புற செயலுக்கு ஏதாவது செய்யணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா மனதை பொறுத்தவரை சரி, நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்ல. பண்ண ஏன்னா வேண்டாம். அதுவே வந்து நல்ல நிலையில தான் இருக்குது. ஆஸ் இட் இஸ் நம்ம ஆமா follow ஆமா. பண்ண வேணாம். எந்த முயற்சியும் செய்ய தேவையில்ல. எதுவுமே ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அப்ப பாருங்க நீங்க பாருங்க இதுல இருக்கிறவங்க நிச்சயமா நீங்க அந்த ரிலீஸ் ஆக போறீங்க. அப்போ நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது என்கிட்ட நீங்க சொல்ல கூட முடியும். ஏன்னா சொல்ல கூட தேவையில்லைங்க. ஏன் சொல்ல தேவையில்லைன்னா அது இயற்கை. இயற்கை அது. அந்த மாதிரி நிலைக்கு நிச்சயமா கண்டிப்பா எல்லாருமே. ஏன்னா புதுசா இருக்கிறதுனா போய் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடையிறதுனா கொஞ்சம் கஷ்டம். இது அடையிறதுக்கு ஆமா, இருக்கு இருக்குது. அவ்வளவுதாங்க. இருக்கு நம்ம கிட்ட. ஆமா ஐயா. ஆமா, நம்ம இடத்துல இருக்கின்றதுங்க அதுங்க. அதை புரிந்து கொண்டால் போதும். சரிங்க சரிங்க, நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி ஐயா. உண்மையிலேயே சொன்ன மாதிரி எப்படி ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல் இருக்கு. புரிந்ததை புரிந்து கொள்ள வேணும். அந்த இயல்பு கொஞ்சம் தற்சோதனை பண்ணலாங்கய்யா. இது இப்போ இன்னைக்கு நடந்த சூழல், இப்போ மற்ற போனது போகட்டும்னு விட்டுறலாம் வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து சரி இன்றைக்கு நடந்தது இதை தற்சோதனை மாதிரி இரவில் நம்ம இந்த தற்சோதனை செய்து அப்படியே எழுதலாம் வேண்டாம், மனதிலேயே அதை ஓட விடலாமா? சரி வேண்டாம் வேண்டாம், எதுவுமே இன்பமோ துன்பமோ வேண்டாம் அப்படி என்று நம்ம விட்டு விடலாமா? எப்படி நாம அந்த ஒரு நிர்மலமான ஒரு மனதோடு இருப்பது, அதற்கான வழியை சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது இருக்குங்கய்யா. ஃபாலோ பண்றது கஷ்டம் தான் அவங்க சொன்ன மாதிரி. அவன் ஒண்ணுமே பண்ண வேணாங்கம்மா. அதுதான் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்களேன். ஜீரோவா இருக்கணும். இல்ல ஜீரோவா இருக்குன்னு நினைச்சாவ அங்கேயும் நீங்க வேலை ஏதோ பாக்குறீங்க. அப்ப எப்படிதாங்கய்யா, என்னதான் செய்யணும்? சும்மா இருக்கிறது வந்து சும்மாதான் இருக்கணும். இப்ப அந்த சும்மா தான் எப்படின்னு கேக்குறோங்க ஐயா. சும்மா எப்படி இருக்கு? நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம்னு சொல்றேன். இப்ப நீட் தேர்வுக்கு நீங்க வந்து எழுதணுங்க. அத நல்ல மார்க் வாங்கணும், பயங்கரமா படிக்கணும். 24 மணி நேரம் 20 மணி நேரம் படிச்சாதான் அதை வந்து எழுத முடியுங்க. சரிங்க. சரிங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேலை ஏதாவது பார்த்தாகணும். நீங்க வந்து ஃபெயில் ஆகுங்க. உங்களை ஃபெயில் பண்ண சொல்றோம். நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் படிக்கணும். ஃபெயில் ஆக சொல்றாங்க நீட் தேர்வுல. ஃபெயில் ஆக சொல்றாங்களா? ஒண்ணே எழுதாம இருக்கணும், இல்லது தவறுதலா எழுதணும். இதுக்கு ஏதாவது செய்யணுமா? நீங்க எக்ஸாமுக்கே போக வேணாங்க. நீங்க எதுக்கு அதுதான் எக்ஸாமுக்கே நீங்க போக தேவையில்லையா? அப்படிங்கிறப்ப இது வந்து ஏதாவது சும்மா இருக்கிறது எப்படின்னா நீங்க அது எதுவுமே செய்ய தேவையில்ல, தானா செய்யறப்போ நீங்க வந்து எந்த ரூபத்துல எந்த முயற்சி செய்தாலுமே அது நீங்க செய்யற மாதிரிதான். அப்பவே அது வந்து அது கலங்கிடும். சரிங்க. ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து அந்த அவர் இருக்கிற ஏரியில போய் வந்து அவர் குளிக்கணும். ஒரு 2 ஆளை போய் விட்டு பார்க்க சொல்லி எப்படி இருக்குன்னு. எல்லாமே குளிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கலங்கி போய் கிடக்கு அப்படின்றாரு. ஒரு 10 பேர் அனுப்பிச்சாரு. என்ன பண்ணுங்க, அந்த ஏரியை வந்து கலங்கி இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்ணுங்க, நான் வந்து குளிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த என்ன பண்ணாங்க, 10 பேர் அந்த கரையை சுற்றி உக்காந்துக்கிட்டு சீட்டாடிட்டு தாயாடிட்டு இருக்கிறாங்க. யாரையும் குளிக்க விடாம பண்றாங்க. போய் சரியாச்சுன்னு பார்க்க சொல்றாரு. ஐயா நீங்க போய் போய் சரி பண்ண சொன்னீங்க, அவங்கெல்லாம் வெளியே வெளியே விளையாடிட்டு இருக்கிறாங்க, உடனே குளத்துல இறங்கி அதை சரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்து ஆணையிடுறாரு. அவங்க போய் வந்து இறங்கி சரி பண்ண முடியுமா? இப்போ குளத்தை வந்து கலங்கள் இல்லாம நிர்மூலமா இருக்குன்னா அங்க என்ன பண்ணணுங்க? எதுவுமே செய்யாம இருக்கணுங்கய்யா. அப்பதான் அடியில போய் தெரியும். என்ன முயற்சி பண்ணாலும் சரி அது வந்து கலங்கி போயிடும். இப்போ அது இல்லாம இருந்தா தானாவே கொஞ்ச நேரம் தான் சரியா போயிருங்க. அப்போ ஒண்ணும் செய்யாம தான் இருக்கணும். இப்போ அவங்க வந்து அந்த குளத்தை ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கம்மா? சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கம்மா? தெரியலீங்களே, நீங்களே சொல்லுங்க.
ஏமா சும்மா இருக்கிறதுக்கு, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு, அவங்கள அப்படியே ஏத்துக்கிறதுக்கு, எது வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு, எது இருந்தாலும் ஓகே குடுக்கறதுக்கு, எல்லாத்துக்கும் வெவ்வேற வந்து மொழியில நம்ம சொல்றோமே தவிர, அங்க நாம ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. ஜாலியா இருக்கலாங்கம்மா. அங்க செய்யறதுக்கு வேலையே இல்லன்னு முடிவு பண்ணிறணும். நம்ம என்ன பண்றோம், இதுவரை அந்த பழக்கத்தின் காரணமாக, அத சரி பண்ணா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். சரி பண்ணவே தேவையில்ல. அந்த மனம் தானாவே தூய்மை அடைஞ்சிருங்க. இதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஏரி, குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி தேங்கியிருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, அ ஒரு மலை இருந்தா, மரங்கள் இருந்தா அதனுடைய நிழல்லாம் இதுல தெரியும். ஆனா ஓடுகின்ற ஆத்துல அப்படியே தூய்மையா இருக்கு. எதுவுமே தெரியாது. ஓடுற தண்ணி பாருங்க, எப்படி வந்து அற்புதமா தூய்மையா இருக்குது பாருங்க. இந்த தேங்குனா வந்து நிச்சயமா அழுக்கு சேர்ந்துருங்க. ஆனால் ஓடுறதுல அழுக்கு சேரவே சேராது. அதே மாரி ஓட விட்டோம்னா பிரச்சனையே இல்லைங்க. இது வந்து வெரி சிம்பிள். இத புரிஞ்சுக்கணும். புரியலன்னா இன்னொரு 4 முறை கேட்டு புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இங்க வேற ஒண்ணுமே புரிஞ்சுக்கிட்டா போதும். தானாவே மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருங்கம்மா. ஆச்சரியமா இருக்கும். எப்படி வேற டைமென்ஷனுக்கு போகுது. இந்த மாரி அப்படி கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி என்னதான் பேசினாலும் இப்ப நைட்டு தூங்கிட்டு காலையில இருந்தா வேற மாரி இருக்கும். நேத்து நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் பேசினாரு. ஆனா நடைமுறையிலன்னு தோணும். ஆனா இத மட்டும் புரிந்து கொண்டோம் என்றால், நடைமுறையிலேயே அப்படியே வேற டைமென்ஷன் இப்போ ஞாபகம் வருது. ஆஹா! அந்த வேற டைமென்ஷன் போனா எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா போச்சு. கிடைக்காது. அதாங்கம்மா. ஆனா, யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு தன்ன மனம் தானாவே வேற டைமென்ஷன் போயிரும். திரும்ப அவங்க வந்து ரிட்டர்னுக்கு வரவே மாட்டாங்கம்மா. நல்லதுயா. ஒரு துறவு நிலையில இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது. இல்லைங்கம்மா, இல்லைங்கம்மா. ஆ, திருமணம் தப்புங்கம்மா. ஏன்னா ஆ. துறவுன்னா நீங்க வந்து திரும்ப நம்முடைய மனது எதுவுமே பற்றாம அப்படியே துறவினுடைய இருக்கணும். அப்படி கிடையாது. எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். அத பற்றாம இருக்கணும். அதான் மிக முக்கியமானது. அந்த துறவுங்கிறது இன்பமோ துன்பமோ எதுலயுமே நிற்க வேண்டாம். நிற்க வேண்டாம். நிற்க வேணாம்னு அந்தந்த நேரத்தில் நினைக்கக்கூடாது. ஆமா. நினைக்க கூடாது. அந்தந்த நேரத்துல அத நினைச்சோம்னா அனுபவிக்கணும். நீங்க வந்து ஒரு கண்டிஷன் போட்டுறீங்க. சரி, ஆனா, சரி. அது சரிங்கய்யா, சரி. இல்லாம ஃப்ரீயா ஓட விட்டோம்னா, இப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே அந்த இன்பம், துன்பம் இல்லாத இருக்கக்கூடிய தன்மை வந்துருங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியதா? மாற்றம் நடக்கும் இல்லைங்களா? மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைச்சுக்கலாம். எல்லாமே ஆமாங்க. மாயை. அதாங்கம்மா அந்த ஆ, இதுங்கம்மா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மாரிங்கம்மா. ஒரு ஆமா, செகண்ட் அவ்வளவு நேரம் போதுங்க. ஆனா, இதுவரை அத்துணை ஞானியருமே நீங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அத்துணை பேருமே இந்த போராடி கடைசியா ஒண்ணுமே பண்ண முடியலன்னு தான் அது ஆயிருக்கிறாங்க. இதுல வந்து ஆமா, டவுட்டே கிடையாதுங்கம்மா எல்லாருமே. ஆமா. அதான் நான் வந்து சும்மா போன முறை நான் சொன்னேன். அப்படி நீங்க இருந்து பாருங்க. போராடுங்க. ஆனா சின்சியரா போராடணும். போராடினா வேற வழியே கிடையாது. அந்த மாரி போராடி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில நீங்க ஆஹா! அப்படின்னு விட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். நான் அது மாரி பயங்கரமா போராடி இருக்கேன். அது நிஜமா அந்த ஞானத்துக்காக நான் பாருங்க. நான் என்னம்மா இது பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? நைட்டு எழுந்தேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு அப்படியே வந்து அச்சோ! அந்த ஒரு ஏக்கம் இருக்கு. எப்போ எனக்கு ஞானம் கிடைக்கும்? மாரி சொன்னது எப்போ ஞானம் கிடைக்கும்? அத விட சிலதெல்லாம் படிச்சிருவேன். ஓஷோ வந்து அ அவங்க பாட்டிவீர்ல இருந்தாரு. ஒரு கிராமத்துல இருந்தாரு. அந்த ஊர் மாத்தல்ல ஒரு ஞானி இருந்தாரு. அடிக்கடி இவரு போய் பார்ப்பாரு. இவருக்கு வந்து இந்த ஞானம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே யார்ட்ட போய் சொல்லணும்னு பார்க்குறாரு. பாட்டிகிட்ட சொல்லணும்னு பார்த்தா, பாட்டி இங்க வெளிய போய்ட்டு வீட்ல ஒருத்தருமே இல்ல. இவரு வந்து ஓடுறாரு. ஓடுறாரு. அந்த மரத்தடியில ஞானி இருக்காரு. அவர்ட்ட போய் சொல்ல ஓடுறாரு. அங்கேயே பார்த்துட்டாரு ஞானி. நீ வர வேணாம். நீ அடைஞ்சுட்ட போயிட்டு வா" அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. சொல்லவே தேவையில்ல. அது தெரிஞ்சு போயிருது. ஞானி சொல்றாரு. இதெல்லாம் படிச்சப்போ எனக்கு ஆசையா இருக்கும். வேதாத்திரி மகரிஷி இருக்கும்போதே நான் போய் இத அடைஞ்சுட்டு அவர்ட்ட போய் சொல்லணும். ஆஹா! ஆஹா! என்னுடைய சீடன் ஞானம் அடைஞ்சுட்டான் அவரு மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு நினைச்சேன். முடியல. நடக்கவே இல்ல. நடக்கவே இல்லன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா மகரிஷி எல்லாமே எனக்கு குடுத்துட்டாருங்க. 88, 89 மௌனத்திலே குடுத்துட்டாரு. என்னால தான் புரிந்து கொள்ள முடியல. அந்த மாரி ஏக்கம் என்கிட்ட இப்ப எனக்கு என்ன தெரியுங்களா? ஞானம்லாம் ஒண்ணுமே வேணாங்க. தேவையில்ல. அது ஒண்ணுமே கிடையாதுங்க. எதிலுமே அதுல ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுலாம் ஏங்க தேவையில்ல, போடவே தேவையில்ல. ஏன்? ஏன்னா நம்முடைய இயல்பே அந்த ஞான நிலை. அந்த இயற்கையே தான் இங்க அடித்தளத்திலே இருக்குது. அந்த ஒன்னஸ்ஸா இருக்குதுங்க. இதுல வந்து போய் அடையறதுக்கு, தேடுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறத புரிந்து கொண்டால் போதுமானது. அத அடைஞ்ச பிறகு தான் தெரிஞ்சுது. அதுல வந்து ஒண்ணுமே இல்ல. தேவையே கிடையாது. அந்த மாதிரி. அந்த அளவுக்கு ஃப்ரீயா வந்து இருக்கலாங்க. அதுல வந்து டவுட்டே இல்லைங்கம்மா. ஆ மகரிஷியுடைய இயக்கத்தின் காரணமாக, அந்த செயலுக்கு விளைவாக எல்லாருக்கும் அனைவருக்கும் கிடைக்குமா? அதுல சந்தேகமே இல்லைங்கம்மா. நன்றி, நன்றி. மிகச் சிறப்பு. ஒரு ரிவர் ஃப்ளோ மாரி எங்களுக்கு நிறைய கருத்துக்களை கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா அத மகரிஷியும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை உணர்ந்து வாழ்வோம். இயல்பாய் வாழ்வில்
ஆனந்தமாய் வாழ்வோம், அனைவரையும் மகிழ்வித்து வாழ்வோம். இதுவரை அன்பர்களின் கேள்விகளுக்கு மிகச்சிறந்த தெளிவான விளக்கங்களை அளித்த மனோகரன் ஐயா அவர்களை மீண்டும் வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே பங்கேற்ற அனைத்து அன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் அனைவரின் இல்லத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அளிக்குமாக. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.